Welcome, Alpha. After our trip to Chikmagalur and Bangalore, we have come. God was so good, held us, and protected us during our journey and everything. We give thanks to the Lord God. இப்பொழுதும் நம்ம வேதத்தில் வாசித்து கொண்டிருப்பது தேவனையும் இயேசுவையும் பொறுத்து அறிவது. And we can also go and find out from the old covenant and new covenant. அது நல்லதாக இருக்கும். Let us turn our Bibles to Colossians 1st chapter, verse 10 and 11. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். This should be the prayer for everybody. இன்றைக்கி நம்ம ஜபங்களில் கூட இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, ஃபஸ்ட் we had to find out what is our deficiency. இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. உடனே இதில் டெஃபிஷியன்சியாக இருக்குது, இதெல்லாம் சப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இட்ஸ் ப்ராசஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் சகலவிதமான நற்கிரியைகளையுமாக கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் வளரணும். அவருக்கு பிரியம் உண்டாகவும் அவருக்கு பாத்திராக நடந்து கொள்ளவும், தேவனுக்கு பாத்திராக. இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு பாத்திராக தேவன் வரணும்னு பார்க்குறாங்க. இதுதான் ப்ராப்ளம். சந்தோஷத்துக்குடைய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படும். அவருடைய வல்லமை நம்மளோட சேரும்போது தான் எல்லா வல்லமையும் உண்டாது, பலப்படுத்தப்படும். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். திஸ் ஷுட் பி அவர் ப்ரேயர் அண்ட் காட் வில் ஆன்சர் அவர் ப்ரேயர். ஏன்னா வி ஆர் ஆஸ்கிங் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். எப்பவுமே ப்ரே பண்ணும்போது நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி ஜெபிச்சோம்னா நிச்சயமாக பதில் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தோம்னா, இயேசுவே சொல்கிறாரு, அலப்பாதீங்க, வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். ரெண்டாவது, இங்கே யார் அவங்க படிக்கணும்னு விரும்புகிறாங்க. திருப்பியும் கொலோசிய சபையில் இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே தான் பாவ மன்னிப்பு. அவர் சிந்தலைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. This is where the old covenant saints were suffering. அவங்க வருஷம் பலி செலுத்துவாங்க, திருப்பி செய்வாங்க. இட் வாஸ் டஃப். ஏன்னா நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும். டு மேக் அ செல்ஃப் அப்ரோச்சபிள் டு காட். நியூ கவர்னண்ட்டில் காட் ஹிம்செல்ஃப் மேக்கிங் அஸ் அப்ரோச்ட், தட் இஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் போட்டிருக்காரு, மீட்பு உண்டாயிருக்குது. அவர் அதரசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும். நல்ல இதை கவனிங்க. திஸ் இஸ் வாட் ஜீசஸ் இஸ். அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம், வெரி மச் ஈக்குவல் டு காட். தற்சுரூபம் அதாவது த வெரி இமேஜ் ஆஃப் காட். தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலாக, வானம், பூமி, யூனிவர்சஸ் எல்லாத்துக்கும் முன்னாலேயே அவர் இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், டிசம்பர் 25 வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இட்ஸ் ஓகே, பண்ணிட்டு போகிறாங்க. சில பேருக்கு
செலிப்ரேஷன்னா ரொம்ப எல்லா மனுஷனுக்கும் அது ஒரு பண்டிகைன்னா ஒரு பைத்தியங்க, பண்டிகை பைத்தியங்க. அவங்களாம் இயேசு பைத்தியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ பாருங்கள், அவருக்குள் ரத்தத்தினால பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது. இங்கே தான் வேணும், நம்மளுக்கு மீட்பு வேணும். இப்போ அது பேரான ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. உண்டானது எல்லாமே அவர் மூலமாயும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களினாலும் துரைத்தனங்களும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதாவது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதுக்கு தேவைன்னு சொன்னால் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. பிதாவாகி தேவன் இப்படி தான் அவர் கையில் கொடுத்துட்டு யூ கிரியேட் எவ்ரிதிங் அப்படியே கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தை இங்கிலீஷில் சிம்பிள் பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஆகட்டும் 16. For it was in him that all things were created in heaven. In him all things. ஸோ நம்ம என்ன வாசிக்கிறோம், இயேசுவை பற்றி அறிவுனா இவர் யார்? கிரியேட்டர். All things were created in heaven by him. In heaven and on the அங்கேயும் பரலோகத்திலையும் சரி பூமியிலையும் சரி அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? ஜீசஸ்ட இருக்கு. படிங்க. Things seen and things unseen. இப்போ நம்ம பார்க்குறோம், பார்க்க முடியாதவர்களும் அவர் தான் அவருடைய அத்தாரிட்டிக்குள்ளே தான் இருக்கு. Whether thrones, dominion. பார்த்தீங்கன்னா த்ரோன்ஸ் இந்த பூமியில் ராஜ்யபாரம் பண்ணுகிறதும் ஆவி உலகத்தில் ராஜ்யபாரம் பண்ணுகிறதும் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் வருது. அதான் போட்டிருக்கேன். Dominion, rulers or authorities. பார்த்தீங்களா, நான் நிறைய பேருக்கு அதான் சொல்வேன், அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படிங்க, இல்லைன்னா பிரச்சனையில் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் தான் சொல்கிறேன். ஒவ்வொரு பூமிக்குள்ளே வைக்கல சில அத்தாரிட்டிஸ் வைப்பார். அவர் தான் வைக்கிறாரு. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. நான் நினச்சிட்டேன் கவர்மெண்ட் வைக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, கவர்மெண்ட்டில் இட்ஸ் த லார்ட் காட். அப்போ வைக்கும்போது அவங்க அவரை தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வச்சது யார்? அவர். இதை விசுவாசிங்க. ஸோ யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு காட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங். அவர் நேபுகாத் நேச்சரை கொண்டும் ஆட்சி செய்தார், டாரியஸை கொண்டும் ஆட்சி செய்தார், எல்லாரை கொண்டும் ஆட்சி செய்தார். ஸோ we give control and thanks to the Lord God so that our life will be blessed. இல்லாட்டி பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், இந்த கலகக்காரங்களோட கலவாதேன்னு போட்டிருக்கோம். அப்பப்போ நம்மளும் போராட்டம்னு சொல்லி போர் குடி தூக்கிட்டு உட்காந்துருக்குது. இல்லை, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் லைக் தட். இஃப் யூ நோ ஹவு டு கெட் திங்ஸ் டன்னு நினச்சிங்கன்னா, கோ டு ஜீசஸ், டெல் ஹிம் திஸ் இஸ் வாட் யூ வாண்ட், பட் appropriate time it will come. All things were created and exist through him. All things were created. Authority. Even in the spiritual world, authority. He can penetrate the demonic kingdom. பிசாசுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய பேய்ங்க இருக்குது. பிசாசுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி சித்தாவிங்க ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபாலன் ஏஞ்சல்ஸ். ஆவி தந்த ஆத்மா கிட்ட தேவன் போயிடுது. அது ஒரு பெரிய கதையை உண்டாக்கி அதை போட்டுட்ருக்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, பேர் சொல்லும். இப்போ என்கிட்ட நிறைய கேசஸ் வருதுங்க. வரும்போது நான் செத்து போன ஆவி அப்படின்னு சொல்லும். செத்து போன ஆவி எப்படி? செத்து போனால் எப்படி ஆவி தான் ஆவ? நீ இந்த உடம்புலேருந்து உயிர் பிடிச்சினா ஆவியாவ, அது எப்படி நீ திருப்பி பேச முடியும்? இந்த பிசாசுங்க என்ன பண்ணும், அதை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டுருக்கோம். என்கிட்ட
ஒரு வேறு மதத்தனோட இதை வச்சுக்கிட்டு ஒரு பையன் வந்திருந்தான். அவங்ககிட்ட பேசும்போது நாங்கள் வந்து இப்படி தான் அப்படி இத்தனை நாளில் தூக்க மாட்டினேன் எல்லாம் தெரியும் அதுங்களுக்கு. கடைசியில் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தவனுக்கு அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் வேறு குரூப்பு. அப்போ தற்கொலைக்கு தூண்டுறதும் பிசாசு தான். தூண்டின பிறகு அவங்கள மனுஷங்களை மாறி வேஷம் போட்டு வர்றதும் அவன் தான். ஸோ அந்த வேர்ல்டு கூட தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு இயேசுன்ற நாமத்தில். அந்த அத்தாரிட்டி கொண்டும்போது யூஸ் பண்ணும்போது தே ஆல்சோ வே. இது தெரியாது, சத்தம் போட்டு கூச்சல் போட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா பயத்தில். அவன் திருப்பி ரிப்பீட் அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு பயம். யூ கீப் யுவர் செல்ஃப் க்ளீன் பிஃபோர் காட், நோ ஒன் கேன் ட்ராக் யூ. எல்லாமே அவருக்கென்றும் அவருக்காகவும் தான் படைக்கப்பட்டது. அதான் இங்கே போட்டிருக்கோம், அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். தட் மீன்ஸ் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, எவ்ரி திங் ஹீ இஸ் கம்ப்ளீட் இன் எவ்ரி திங். தட்ஸ் த ரீசன் வி நீட் ஜீசஸ். நம்மளால் அவர் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. Next verse. And he himself existed before all things, and in him all things consist, coherent and held together. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவருக்கு எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரால் என்றால் வேறு அதிகாரமே கிடையாது. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்படி தான் செய்யணும். சரி, He also is the head of the body of the church, seeing he is the beginning, the firstborn from among the dead, so that he alone is in everything and in every respect. இந்த இடத்துல நான் சொல்ல வரேன், சரி, நிறைய பேர் இதுக்கு முன்னால் பைபிளில் போட்டிருக்கோம். ஓல்ட் கவர்னட்டில் கூட செத்தவங்க உயிரோடு வந்திருப்பாங்க, திருப்பி மறைச்சிடுவாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் மறைச்சிடுவாங்க. இல்லை சாவு ரொம்ப க்ளோஸாக போய் மறைச்சிடுவாங்க. ஆனால் இவர் என்றைக்கும் ஒரே ஒரு தான், தட் இஸ் நமக்காக மறித்து திருப்பியும் உயிர்த்து அவர் பாட்டுக்கு தான் வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். ஏனென்றால் அவர் மறிக்கவில்லை என்றால் நம்ம யாருக்கும் ரட்சிப்பு கிடையாது. He alone in everything and in every respect might occupy the chief place, stand first and be permanent. This is permanent. This cannot be destroyed. Preeminent, sorry. See, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆள் இறந்து போயிட்ட பிறகு அவ்வளோதான் முடிச்சிடுறோன்னு நினைக்கிறோம். இல்லை, தட் பர்சன் அவன் ரியல் மேன், ஹீ இஸ் கோயிங் டு லிவ் ஃபார் எவர். ஒன்று வித் கிரைஸ்ட் ஆர் விதவுட் கிரைஸ்ட். இங்கே தான் நம்ம உணரணும். வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு, இம்மைக்கு மாற்றம் தேவனை இயேசுவை நம்புவோம்னா அது பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் போயிடுவோம். we are worshipping Jesus because not only on the earth and in the coming kingdom also. Yuga Yugama, he is the Lord God. For it has pleased the Father that all the divine fullness, the sum total of the divine perfection, power. See, நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல what God wants is சகல பரிபூர்ணமும் இயேசுக்குள்ளே வாசமாக இருக்குதுன்னு வேதத்தில் படிச்சுக்கிறோம். ஏனென்றால் அவர் சிலுவையில் சிந்தினவர் பாவமற்ற தரத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி. இட்ஸ் a great plan of Father God and Jesus and the Holy Spirit. அவருக்கு இந்த கால பூமியில் பிறந்தபோது உண்டான நேம் யெஷுவா, ஜீசஸ். ஆனால் அதுக்கு முன்னால் வெவ்வேறு பேர் இருந்திருக்கு. ஓகே, ஏனென்றால் இயேசு என்பதற்கு பேருக்கு அடையாளம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். ஸோ இதனால தான் அந்த பேரை வைக்கவே சொன்னாங்க. ஸோ நேமிங் எ பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது கேரக்டர் சேஞ்சஸ். இப்போ ஆபிரகாம் இருந்தார்,
ஆபிரகாமில் இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட முடியல. அவர் கூட வந்து இந்த ஹெச்சை சேர்த்து விட்டார். அப்ரஹாம்னு சேர்த்தாரு. ஏன்னா யாவே அப்படின்னு வர லைஃப் கேம் இன் டு ஹிஸ் பாடி. டெட் பாடி, ஆக்சுவலாக அது வந்து டெட் பாடி இது மாதிரி தான், அது ஒன்றுமே இல்லை. பட் ஒன்ஸ் இட் entered, Isaac came out.